அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். சில சமயங்களில் பார்த்தோம்னா உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஏன் தண்ணீர் குடிக்கும் போது கூட விக்கல் வரும். அப்படி விக்கல் எதனால வருகிறது? விக்கல் வருவதற்கான அறிவியல் காரணம் என்ன? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக நாம் சுவாசிக்கும் போது காற்றை உள்ள இழுக்கிறோம். அப்போது என்ன ஆகுனா மார்பு தசைகள் விரிய ஆரம்பிக்கும். மார்புக்கும் வயிற்றுக்கும் இடையில நுரையீரலை ஒட்டியுள்ள டயப்ரம் சொல்லக்கூடிய உதரவிதானமும் அப்போது விரியும். அப்போ உடனே தொண்டையில் உள்ள குரலான்கள் திறக்க ஆரம்பிக்கும். அப்போது நுரையீரலுக்குள் காற்றின் அழுத்தம் குறையும். அதே நேரம் பார்த்தோம்னா நுரையீரலுக்குள் காற்று செல்ல அதிக இடமும் கிடைக்கும். இதனால நாம் சுவாசிக்கும் காற்று அந்த திறந்த குரலான்கள் வழியாக தங்கு தடையின்றி நுரையீரல்களுக்குள் நுழைந்துவிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இயல்பாக நிகழும் சுவாச நிகழ்வு. சில சமயங்கள்ல அதாவது வேக வேகமாக உணவை சாப்பிடுவது, மிக சூடாக உணவை சாப்பிடுவது, தேவையான அளவுக்கு தண்ணீர் அருந்தாதது, இது போன்ற காரணங்களால பார்த்தீங்கன்னா மார்பு பகுதியில் உள்ள நரம்புகள் உதரவிதானத்தை எரிச்சல் படுத்தும். அப்போ அந்த உதரவிதானம் மூளை கட்டுப்பாட்டையும் மீறி தன்னிச்சையாக திடீரென்று சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த சமயத்துல குரல் நாண்கள் சரியாக திறப்பதில்லை. அந்த மாதிரி நேரங்கள்ல நாம் சுவாசிக்கும் காற்று பார்த்தீங்கன்னா அந்த குறுகிய குரல் நாண்களின் இடைவெளி வழியாகத்தான் நுரையீரல்களுக்குள் சென்று திரும்ப வேண்டியிருக்கும். அப்போது அந்த காற்று புல்லாங்குழல்ல காற்று தடைப்படும் போது ஒரு வினோதமான இசையொலி உண்டாவதை போல தொண்டையில விக் விக் என்று ஒரு வினோத ஒலியை எழுப்பும். இதுதான் பார்த்தீங்கன்னா விக்கல். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா விக்கல் எதனால வருகிறது, எப்படி ஏற்படுகிறதுன்னு? இப்படி ஏதாவது சில சமயங்கள்ல விக்கல் ஏற்பட்டால் எந்த தொந்தரவும் இல்லை, அது தானாக நின்றுவிடும். அதுவே 2 நாட்களுக்கு மேல விக்கல் தொடர்ந்து நீடிச்சுச்சுன்னா அது ஏதாவது ஒரு நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல நீங்க மருத்துவரை அணுகி ஆலோசிப்பதுதான் நல்லது. எப்பவாவது விக்கல் ஏற்படும் சமயத்துல விக்கலை உடனடியாக நிறுத்த என்ன செய்வது? மூச்சை நன்றாக உள்ளிழுத்து அடக்கிக் கொள்ளுங்க. 20 எண்ணும் வரை மூச்சை வெளியில் விட வேண்டாம். பிறகுதான் மூச்சை வெளியில் விட வேண்டும். இப்படி 5 முறை செய்து பாருங்க, விக்கல் நின்றுவிடும். இல்லைனா வேகமாக ஒரு சொம்பு குளிர்ந்த தண்ணீரை குடிங்க, விக்கல் நின்றுவிடும். அப்படியே இல்லைனா ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை நாக்கில் வைத்து அதை தானாக கரைய விடுங்க, விக்கல் நின்றுவிடும். இல்லைனா ஏதேனும் ஒரு வகையில தும்மலை உண்டாக்கினால் விக்கல் நிற்கும். விக்கலை நிறுத்த இப்படி ஏதாவது ஒரு எளிய வழியை பின்பற்றி பாருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.